நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் கன்றாக்கோட வீட்டில் தான் இன்றைக்கி வேலைன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் கட்டு வேலை ரொம்ப நாளாக செய்யறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா கருங்கல் கட்டு வேலை இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கையாலும் ஒரு கொத்தனாரும் கணக்கு கூட்டலாம். ஏன்னா அவங்க 2 பேருமே அவரும் இன்னொரு கையாலும் சாதனம் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. நான் ஒத்தைக்கு தான் அந்த கல்லெல்லாம் பறக்க வச்சேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கல்லுக்கட்டு 2 சைடுமே நமக்கு மண் போட்டு நிரப்பினால பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் கட்டலாம். ஆனால் ஒன்று பலமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் கூட, ஒரு சைடு மண் இப்போ போட மாட்டாங்க, பிறகு தான் போடுவாங்க. அதனால் ஓரளவுக்கு பார்க்க அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டியிருந்து ஒரு 4 பில்லரும் போடணும். 4 பில்லர்னால் 2 கேட்டு பில்லரு, இனி 2 பில்லரு கெட்டு பலத்துக்கு வேண்டி போடணும்னு சொன்னார். சரி, அவர் கன்றாக்கு, அவருக்கு வீடு வேலை, அவர் இஷ்டத்துக்கு செய்யலாம், பிரச்சனையே இல்லை. யாருக்கு கணக்கு கொடுக்கணும். இருந்தாலுமே காம்பவுண்டுக்கு பில்லர் போடுறது சிலவங்க போடுவாங்க, சிலவங்க போட மாட்டாங்க. இந்த இடத்துல தண்ணி நிறைய ஊற்றுள்ள இடம். சரி, அவருக ஐடியா படியே வேலை நடந்துட்டு இருந்து. இன்னும் அங்கே கிடந்த கருங்கல் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய கற்கள். அதனால் அடித்தா சீலும் கிடச்சிது, வேலை செய்யக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ வர கல்லுலாம் ஒன்று பெரிய கல்லாக வரும், இல்லைங்க சீலாக வரும். அப்படி தான் இப்போ வர கல் எல்லாமே வரும். பழைய கல்லுன்னு பார்த்தா அடித்து கட்டவும் நல்ல சேஃபாக இருக்கும். அதே மாதிரி சீலும் நமக்கு நிறைய கிடைக்கும். அதுதான் பழைய கல்லோட மெத்தேடு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி மனுஷன் கூடுதலாகிட்டு உடச்சி கொண்டு வந்த கல் தான் அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மிஷினில் வாரிடுனால எல்லாம் பெரிய பெரிய பாறை அமலம் மாதிரி அந்த டைப்பில் தான் வரும். அடித்து கட்டுன்னு சொல்லிய விஷயமே நடக்காத விஷயம். ஏன்னா அந்த கல் அடித்து கெட்டக்குன்னா அடித்து கிடைக்க மாதிரி உள்ள கல் இருந்தால் நல்லா இருக்கும். பெரிய பெரிய அமலை போலத்த கல் சேப்பு கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் கெட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேய்ப்பு கட்டு தான் கட்டுவாங்க. அது ஒழுக்கம், அதாவது முன்னாடி மாதிரி வரைச்சி விடிய மாதிரி கெட்டு இப்போ நடக்காது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் மரங்கள் நிறைய நாளாச்சு நம்ம ஊரில் எப்படி இருந்து வேலை பார்த்து. புளி மரம், மாவு, அப்படி ஏகப்பட்ட மரங்கள் நிற்கிறனால நமக்கு வந்துட்டு சூடே தெரியாது, வெயில் அடித்தது மாதிரியே இருக்காது. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்ம மாவட்டத்துக்குள்ளே நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட இடங்கள் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல வேலை செய்யக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இயற்கையை ரசித்தபடி வேலை செய்யலாம். அதே மாதிரி சின்னதாக காற்றும் அடிச்சுட்டே இருந்தது. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி உள்ள இடத்த எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரு 6 மாதம் வேலை பார்க்கும்போது ஒரு 2-3 நாள் தான் இப்படி உள்ள இடம் கிடைக்கும். ஒரே ஐடியா கிடைக்காது. கிடைச்சா நமக்கு சந்தோஷம். ஏன்னா மரம் நிழல்னுச்சுன்னா ஏசி மாதிரி இருந்தது அந்த இடம். அவ்வளவு நல்லான இடத்துலேருந்து வேலை பார்த்துருக்கு. இனி நாளைக்கு இதில் கம்பி கட்டி பில்லர் கட்டி மீதி உள்ள வேலையை பார்க்கணும். அதில் நாளை உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு தரேன்.